வணக்கம். நம்ம டிஎன்பிசி தமிழ் மாணவர்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த இந்த வீடியோவோட நோக்கம் என்னன்னாக்க, டிஎன்பிசியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4ல தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு அந்த இடஒதுக்கீடு முழுமையாக போய் சேருகுதான்றது தான் இந்த வீடியோவோட நோக்கம். இதில் டிஎன்பிசி எந்த அளவுக்கு சரியாக பண்ணுறாங்கன்றதும் இந்த வீடியோவில் நம்ம அலசலாம். இதுல நம்ம நண்பர் ஒருத்தர் ஆர்டிஐ போட்டு தகவல் கூறியிருக்காரு. அந்த ஆர்டிஐல என்ன சொல்ல வரார், அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, தகவல் 1ல 2010 இருந்து 2023 வரைக்கும் குரூப் 1 தேர்வுகள் எத்தனை நடைபெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காரு. தகவல் 2ல 2010 இருந்து 2023 வரைக்கும் குரூப் 1 தேர்வில் மொத்த பணியிடங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காரு. இதெல்லாம் நார்மலான கொஸ்டின் தான். மிக முக்கியமான கொஸ்டின் 3வது கொஸ்டின்ல ஆங்கிலத்தில் தேர்வு எழுதி, அதாவது முதன்மை தேர்வுல ஆங்கிலத்தில் தேர்வு எழுதி தமிழ் வழி கோட்டாவில் பிஎஸ்டிஎம் கோட்டாவில் பதவிக்கு போனவங்க எத்தனை பேர், இதுதான் முக்கியமான கொஸ்டின். 4வது கொஸ்டின் 2010 இருந்து 2023 வரை நடந்துள்ள டிஎன்பிசி குரூப் 1 தேர்வுகளில் மொத்த பணியிடங்களில் தேர்வானவர்களில் தமிழில் தேர்வு எழுதி தேர்வானவர்கள் எத்தனை பேர்னு சொல்றாங்க. அப்போ தமிழில் தேர்வு எழுதி தேர்வானவர்கள் எத்தனை பேர்னு கேட்டது 3வது கொஸ்டினும் 4வது கொஸ்டினும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2010 இருந்து 2023 வரைக்கும் டிஎன்பிசி குரூப் 1 தேர்வுகளில் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான முன்னுரிமை அடிப்படையில் எத்தனை இடங்கள் ஒதுக்கப்பட்டது, அதுவும் கேட்டிருக்காங்க. 6வது கொஸ்டின்ல 2010 இருந்து 2023 வரை நடந்த டிஎன்பிசி குரூப் 1 தேர்வுகளில் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான ஒதுக்கப்பட்ட மொத்த இடங்களில் தமிழ் வழியில் முதன்மை எழுத்து தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் எத்தனை பேர், முதன்மை தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. தகவல் 7, அதாவது கேள்வி எண் 7ல 2010 இருந்து 2023 வரைக்கும் டிஎன்பிசி குரூப் 1 தேர்வுகளில் தமிழ் வழியில் கல்வி பயின்றதற்கான முன்னுரிமை அடிப்படையில் பணி ஒதுக்கீட்டில் சேர்ந்தவர்களில் ஆங்கில மொழியில் தேர்வு எழுதி தேர்ச்சியானவர்கள் எத்தனை பேர், இதுதான் முக்கியமான கொஸ்டின். அதாவது 1வது கொஸ்டினும் 2வது கொஸ்டினும் நார்மலா தான் இருக்கும். 3ல இருந்து 7வது கொஸ்டின் வரைக்கும் அந்த தகவல்களை மிக சரியா அந்த நண்பர் கேட்டிருக்காரு. இதுக்கு டிஎன்பிசி சொல்ற விளக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பா இருக்கும். அவங்க இப்போ சமீப காலமா அந்த குரூப் 4 தேர்வுகள்ல அவங்க அந்த கார்டு போடுற தகவல்கள்ல என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்க ரொம்ப நேர்மையானவர்கள், நாங்க ரொம்ப வெளிப்படைத்தன்மை கொண்டவர்கள், நாங்க இவ்வளவு சீக்கிரமா முடிக்கிறோம், இவ்வளவு சீக்கிரமா நாங்க எல்லாத்தையும் பண்றோம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஆனா இதுல எவ்வளவு முறைகேடுகள் நடக்குதுன்றத அவங்க வெட்ட வெளிச்சமா பண்ணல. நமது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கொண்டு வந்த 1999 கொண்டு வந்த தமிழ் வழிக்கான இடஒதுக்கீடை இவங்க முழுமையா செயல்படுத்துறாங்களான்னு பாத்தீங்கன்னாக்க கண்டிப்பா இல்ல. ஏன் செயல்படுத்தல, அதை திமுக அரசாங்கமும் வேடிக்கை பார்க்குதா, அல்லது டிஎன்பிசி எந்த கெட்ட பேர் வந்தாலும் நமக்கு வராது, அது அரசாங்கத்துக்கு தான் வரும், மாண்புமிகு முதலமைச்சருக்கு தான் அந்த கெட்ட பேர் வரும், அது நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்களா? இதுக்கான தெளிவான நோக்கம் இந்த மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு அந்த ஒதுக்கீடு எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னாக்க, தமிழ்ல படிச்சா வேலை கிடைக்காதுன்ற ஒரு மித்து, அது ஒரு அந்த வழக்க ஒழிக்கணும்ன்றதான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அந்த இடஒதுக்கீடை கொண்டு வந்தாரு. அதை முறையா செயல்படுத்துறது அந்த டிஎன்பிசியோட கடமை. அதுக்காக தான் அவங்க எல்லாருமே செக்ரட்டரி லெவல்ல அங்க பணியில இருக்காங்க. கேள்வி 1 தகவல் உரிமை கோரும் சட்டத்துல 2005 சட்டத்தின் பிரகாரம் கேள்வி கேட்டாக்க அதை முறையா தகவல் தர்றது தானே நியாயம். வெளிப்படைத்தன்மைன்னு சொல்றவங்க முறையா தகவல் தரணும் இல்லையா? அதை ஏன் தரமாட்டேன்றாங்க? எல்லாமே எங்க வெப்சைட்ல இருக்குன்னு போய் பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அவங்க தந்த பதில்களை நம்ம இப்ப பார்க்கலாம். பதில்கள் பாருங்க. கேள்வி எண் 1க்கு கரெக்டா சொல்லிட்டாங்க. கேள்வி எண் 1க்கு கரெக்டா சொல்லிட்டாங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க, குரூப் 1 தேர்வு அறிக்கையில இந்த நாள்ல இந்த எக்ஸாம் நடந்திருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும்.
இந்த நோட்டிபிகேஷன் எல்லாம் வந்திருக்குன்றதே எல்லாருக்கும் தெரியும். ரெண்டாவது கேள்விக்கும் கரெக்டா சொல்லிருக்காங்க. ஒவ்வொரு அறிவிக்கையிலும் காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது, தேர்வாணைய இணையதளத்தில் இருக்கும். நம்ம நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நார்மலா ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காரு, எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டினை முறையா கேட்டிருக்காரு. அந்த கொஸ்டினுக்கு மட்டும், அந்த கேள்விக்கு மட்டும் விடையளிச்சுட்டு இவருக்கு வேண்டிய தகவலை கேட்கும் போது மட்டும் டிஎன்பிஎஸ்சி அந்த கேள்விக்கு தகவல் தர மறுக்கிறாங்க. கேள்வி எண் 1க்கும் 2க்கும் மட்டும் தகவல் தந்துட்டு 3ல இருந்து 7 வரைக்கும் இருக்கிற தகவல்கள் மறைக்கப்படுது, அல்லது அதுல என்ன சூட்சம்னு தெரியல, ஏன் மறைக்கிறாங்கன்னு தெரியல. இதுக்கு தமிழ்நாடு பொது தேர்வாணையம் சேர்மன் அவர்களும் அதன் உறுப்பினர் அவர்களும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது என்னன்னா, தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கு பிஎஸ்டிஎம் கோட்டாவில் வர்ற மாணவர்கள் அந்த கோட்டாவை சரியா உபயோகிக்கிறாங்களா, அந்த மாணவர்களுக்கு தான் போய் சேருதான்றத நீங்க தான் உறுதிப்படுத்தணும். அது அரசாங்கத்தோட வேலையும் இல்லை, ஒவ்வொரு அமைப்போட வேலை, ஒவ்வொரு துறையோட வேலை. அரசாங்கத்தின் முடிவுகளை, அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளை முறையா செயல்படுத்துறது அந்தந்த துறையோட வேலை. அந்தந்த துறை செயலாளர்கள் தான் அதை முறையா செயல்படுத்தணும். இத மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை கிளையும் உறுதிப்படுத்தியிருக்கு. அந்த உறுதிப்படுத்தின ஜட்ஜ்மெண்ட்டும் இருக்க வரைக்கும் ஏன் அதை முறையா நீங்க செயல்படுத்தல? அப்படி செயல்படுத்தி இருந்தா தகவல் கோரும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில ஏன் தகவல் தர மறுக்கிறீங்க? இது மிக முக்கியமான கேள்வி. இந்த வாய்ப்பளித்த அரியந்த் அகாடமிக்கு நன்றி.